எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹவு டு கிரியேட் குரூப் இன் டேலி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஹவு டு கிரியேட் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. 15 ப்ரைமரி குரூப்பு, 13 செகண்டரி குரூப் இருக்குது. அந்த மாதிரி டிஃபால்ட் குரூப் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற குரூப்பு ஏற்கனவே இருக்கிற ப்ரைமரி அல்லது செகண்டரி எது கீழே வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ரைமரி குரூப்போ அல்லது ஒரு செகண்டரி குரூப்போ க்ரியேட் பண்ண விரும்பினால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குது. ப்ரைமரி குரூப் 15, செகண்டரி குரூப் 13, அது இல்லாமல் சில அடிஷ்னல் குரூப். இந்த குரூப் எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் அண்டர் டெட்டார்ஸ் சென்னை இன் திக்ஷா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட். ஆக்சுவலாக திக்ஷா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் 28 குரூப்ஸ். அந்த 28 குரூப் இல்லாமல் திக்ஷா பேக்கேஜிங் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த குரூப்லாம் வேணும். அதாவது டெட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏரியா வைஸ் சென்னையில் மொத்தம் எனக்கு ஒரு 2 கோடி ரூபா வர வேண்டியிருக்கு அப்படின்னா எனக்கு ஏரியா வைஸ் சென்னையில் வலசரவாக்கத்தில் எவ்வளோ வரணும், எக்மோர்லேருந்து எவ்வளோ வரணும், டி நகர்லேருந்து எவ்வளோ வரணும், இந்த மாதிரி எனக்கு டெட்டார்ஸ் ஏரியா வைஸ் தெரியணும். அப்போ தான் ஏரியா வைஸ் நான் கலெக்ஷனுக்கு ஆள் அனுப்ப முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட் த ஃபாலோயிங் குரூப்ஸ் அண்டர் சென்னை டெட்டார்ஸ். அந்த சென்னை இதில் சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த சென்னை டெட்டார்ஸு கம்ஸ் அண்டர் சண்டே டெட்டார்ஸ். அதுக்கப்புறம் இந்த சென்னை டெட்டார்ஸ் கீழே என்னென்ன ஏரியா இருக்குது குரூப் அது முதல்ல க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டெட்டார்ஸை வந்து அந்தந்த குரூப்புக்கு நேராக கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு க்ரியேட் கம்பெனி இன் திக்ஷா பேக்கேஜிங். திக்ஷா பேக்கேஜிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு க்ரியேட் கம்பெனி. ஓகேவா? முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், டேலியில் போய்ட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். கம்பெனி க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி க்ரியேட் கம்பெனி. இங்கே போய்ட்டு கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா திக்ஷா பேக்கேஜிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025-26 கொடுத்துப்போம். இந்த இடத்துல எண்டு போயிட்டு இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் வந்து போடுங்க. நம்பர் 12 நாராயண முதலி ஸ்ட்ரீட்டு, சவுகார்பேட்டு, சென்னை 6,00,001 அப்படின்னு போட்டுங்க. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோ. தமிழ்நாடு டிஐஎம் அப்படின்னு போட்டால் போதும். பின்கோடை இன்னொரு முறை போடணும். டெலிஃபோன் நம்பர் எப்போதுமே நீங்கள் 8 டிஜிட்டில் போடுங்க. மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பரை போட்டுங்க இங்கே 70442. மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் வரணும். நான் ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 @gmail.com அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு கொடுத்து நான் கம்பெனி க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ மொதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணிவிடுங்க. கேட்வே ஆஃப் டேலி க்ரியேட் கம்பெனி, அதில் போய்ட்டு நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். இதில் பில் வைஸு வேண்டாம், அக்கௌண்ட்ஸ் இன்டகிரேஷன் நான் சொல்கிற வரைக்கும் வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். என்னென்ன வேண்டாம், பில் வைஸ் வேண்டாம், இன்டகிரேஷன் வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து குயிக்காக சேவ் பண்ணுங்க. ரைட்டா? கண்ட்ரோல் ஏ கொடுத்து குயிக்காக சேவ் பண்ணுங்க. ஸோ சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ. இப்போ சம்முக்குள்ளே வருவோம். கிரியேட் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் டெட்டார்ஸ் சென்னை இன் திக்ஷா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட் இன் மல்டிபிள் மோட். முதல்ல திக்ஷா பேக்கேஜிங் சென்னை டெட்டார்ஸ் சென்னை அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதுக்கு கீழே இந்த குரூப்பெல்லாம் மல்டிபிள் மோடில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது குரூப் ஆகட்டும் லெட்ஜர் ஆகட்டும் எது வேணால் இருந்துட்டு போட்டோம், யூனிட் இன்வென்ட்ரி, தேர் ஆர் 2 மோட்ஸ் டு கிரியேட். ஒன்று சிங்கிள், இன்னொன்று மல்டிபிள். சிங்கிளாக பண்ணும்போது யூ கேன் கிவ் த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். வேறஸ் மல்டிபிளாக பண்ணும்போது யூ கேனாட் கிவ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், பட் அட் ஒன் ஷாட் யூ கேன் கிவ் எனி நம்பர் ஆஃப் குரூப்
குரூப் ஆர் லெட்ஜர் எது வேணால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது. முதல்ல சிங்கிள் குரூப் டெட்டார்ஸ் சென்னை அண்டர் சண்டே டெட்டார் எப்படி கிரியேட் பண்ணுற போகிறோம்னா, மாஸ்டரில் கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டில் குரூப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இந்த இடத்துல சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ சென்னை டெட்டார்ஸ் கீழே அந்த அண்டர் இருக்குல்ல, அண்டர் வந்து பார்த்திங்கன்னா டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. இந்த 28 குரூப்பில் ஒரு குரூப் என்னென்னா சண்டே டெட்டார். இதை வந்து 28 குரூப் உனக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ சண்டே டெட்டார்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பிஹேவ் லைக் எ சப்லெட்ஜர். இப்போ லெட்ஜர் அப்படின்னா அக்கௌண்டிங் ஹெட், அந்த லெட்ஜரை வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். குரூப் பிஹேவிங் லைக் ஏ சப்லெட்ஜர்னால் இதை சப்லெட்ஜர் மாதிரி ட்ரீட் பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு கொடுத்துரும். நெட்டு டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நெட்டு டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா ஒரு டெட்டார்ஸுடைய குரூப் இருக்குது, அதில் வந்து ஒரு 100 டெட்டார்ஸ் இருக்கான்னா ஒரு 90 டெட்டார்ஸ் டெபிட் பேலன்ஸ் காட்டும், 10 டெட்டார்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். டெபிட்டில் எவ்வளவு கிரெடிட்டில் எவ்வளோன்னு தனித்தனியாக காட்டணுமா அல்லது டெபிட் கிரெடிட் அட்ஜஸ்ட் பண்ணி நெட்டாக காட்டணுமா, எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நமக்கு டெபிட் கிரெடிட் ரெண்டுமே வேணும், அதனால் நோ கொடுத்துருங்க. அடுத்தது யூஸ்டு ஃபார் கால்குலேஷனுக்கு இது பயன்படுத்திங்களா அப்படின்னா வேண்டாம். மெத்தட் டு அலோகேட் வென் யூஸ்டு நம்ம தான் வேண்டான்னு சொல்கிறோம், நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்து இதை சேவ் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும் இன்னொரு முறை சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் சிங்கிள் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் குரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை டெட்டார்ஸ் எது கீழே வரும், சைடில் இது மாதிரி இருக்குது, அதில் சண்டே டெட்டார்ஸ் கீழே வரும். இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணும். இது மாதிரி தான் சிங்கிள் லெட்ஜர். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் குரூப் கொடுக்கும்போது டீடைல்டு இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஏபிள் டு ப்ரொவைட். இப்போ மல்டிபிள் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து வரணும். மல்டிபிள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அங்கேருந்து வரணும், நேவிகேஷன் பார்த்து க்ளீனாக வாட்ச் பண்ணணும். கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், குரூப்பாக லெட்ஜரா. நீங்கள் இருக்கிற எது வேணாலும் மல்டிபிளில் பண்ணலாம், குரூப்பு லெட்ஜர் வவுச்சர் டைப் எது வேணால் பண்ணலாம். நாம் க்ரியேட் பண்ண போகிறது குரூப்பு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். மல்டிபிள் மோடு எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், நீ குரூப்பாக லெட்ஜராக எதை க்ரியேட் பண்ண போகிற அதை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் அங்கே செலக்ட் பண்ணி மல்டி கிரியேட்டாக மல்டி ஆல்ட்ரா, மல்டி டெலிட் கிடையாது, சிங்கிளில் தான் டெலிட் பண்ண முடியும். மல்டி கிரியேட்டாக மல்டி ஆல்ட்ரானா மல்டி கிரியேட். ஸோ மல்டி கிரியேட்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல சென்னை டெட்டார்ஸ் அப்படிங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்னை டெட்டார்ஸ் கீழே தான் ஒன்று கொண்டு வர முடியும். பட் வந்து பார்த்திங்கன்னா சம்மில் வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிங்கன்னா டெட்டார்ஸ் பாரிஸ், டெட்டார்ஸ் ஃபோர்ட் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே சென்னை டெட்டார்ஸ் கீழே தான் வரணும். அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா டேலியில் ஆல் ஐட்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணுறதுக்கும் சென்னை டெட்டார்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ சென்னை டெட்டார்ஸ்னால் நேமை போட்டு நம்ம அண்டர் கொடுத்தா போதும். ஆனால் இதுவே ஆல் ஐட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நேமை போட்டுட்டு இங்கே அண்டர் வந்து என்னங்கிறது நம்ம இன்னொரு முறை செலக்ட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம எல்லாமே சென்னை டெட்டார்ஸ் கீழே தான் எல்லா டேட்டாரையும் கொண்டு வர போகிறோம். அதனால் மேலே சென்னை டெட்டார்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுற வேலை மிச்சம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ நான் இன்னொரு முறை சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட். இந்த இடத்துல சென்னை டெட்டார்ஸ், இந்த இடத்துல சென்னை டெட்டார்ஸில் ஒவ்வொரு டெட்டார்ஸ் அப்படி போட வேண்டியதான். டெட்டார்ஸ் பாரிஸ், சென்னை டெட்டார்ஸ் நான் செலக்ட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வருது. பாரிஸ்க்கு அப்புறம் டெட்டார்ஸ் ஃபோர்ட், இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுனா போட வேண்டியதான். டெட்டார்ஸ் ஃபோர்ட், டெட்டார்ஸ் பார்க், டெட்டார்ஸ் எக்மோர். நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ண ஷார்ட்கட் கீ Ctrl+C, பேஸ்ட் பண்ணதுக்கு Ctrl+V. நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி போடுறேன். சார் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக போடுறதா சார்?
இல்லைம்மா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் டெட்டார்ஸ் வந்து இந்தியா முழுக்க அல்லது தமிழ்நாடு முழுக்க அல்லது சென்னை முழுக்க இருப்பாங்க. இப்போ மெட்ராஸில் எக்மோரில் குப்புசாமி, ராமசாமி, கோவிந்தசாமின்னு இருப்பான். அதே மாதிரி அடையாறில் ராதிகா, ரஞ்சனி அப்படின்னு இருப்பாங்க. இப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஏரியா வைஸு எவ்வளோ வேணும் அப்படின்னு, எவ்வளோ வர வேண்டியிருக்கு எனக்கு டோட்டலாக, எனக்கு ஏரியா வைஸு ஒவ்வொரு ஏரியாலையும் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, மொத்தமாக வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அடுத்தது ஏரியா வைஸு யார்டேருந்து எவ்வளோ வரணும், இந்த யார்டேருந்து எவ்வளோ வரணுங்கிறது லெட்ஜர். குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்தால் ஒரு 111 பேட்ச் அல்லது 109 பேட்ச், அந்த மாதிரி அதை குரூப்பிங் பண்ணுறோம். எதுக்காகனா ரிப்போர்ட்டிங் பர்பஸ். எனக்கு இப்படி இன்ஃபர்மேஷன் வேணும், டேட்டா வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம குரூப் பண்ணிக்கணும். எனக்கு சென்னையில் ஏரியா வைஸ் எனக்கு டேட்டாஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கிரியேட் குரூப். அதுக்கப்புறம் தான் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஓகே சார். இங்கே காப்பி பண்ண ஷார்ட்கட் கீ Ctrl+C. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு முறை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து என்ன ஆகும், இங்கே ஒன்றும் சொல்லாது. இதே சிங்கிளில் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் என்ட்ரி சொல்லும், ஆனால் இங்கே ஒன்றும் சொல்லாது, வந்துக்கிட்டே இருக்கும் அதே பேரை போடும்போது. பட் வந்து சேவ் ஆகாது, பிரச்சனை கொடுக்கும். அதனால் ஒரு முறை ஒரு என்ட்ரி போடும்போது டூப்ளிகேட் என்ட்ரி இல்லாமல் பாரு. இப்போ ஒரு கிளாஸில் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ, அதே கிளாஸில் இன்னொரு ராமசாமி இருக்கான். அப்போ ரெண்டு பேரையும் டிஃபர் பண்ண என்ன பண்ணுவோம், இன்ஷியல் KH சேர்த்துப்போம். ரெண்டு பேரோட இன்ஷியலும் ஒன்றா இருந்தால் என்ன பண்ணுவோம், பின்னாடி டேட் ஆஃப் பர்த் சேர்த்துப்போம். ராமசாமி K 10/4/2000, ராமசாமி K 10/5/2000, அது மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை ஆட் பண்ணுவோம். டேட் ஆஃப் பர்த் ஒன்றா இருக்குது, அப்போ அப்பா பேர், ஆனால் அப்பா பேர் ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியெல்லாம் ரொம்ப ப்ராபபிலிட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி உனக்கு டெட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து ஒரே ஏரியா தான், இது யூனிக் நேம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் லெட்ஜர் நேம் இருக்குல்ல, நடராஜன் என்டர்பிரைசஸ்னால் நடராஜன் என்டர்பிரைசஸ் இந்தியாவில் ஒரு கம்பெனி தான் இருக்குமானா கிடையாது, 1008 நடராஜன் என்டர்பிரைசஸ். அப்போ ஏற்கனவே நீ முதல்ல நடராஜ் என்டர்பிரைசஸ்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுற அப்படின்னா, ரெண்டாவது வாட்டி வரும்போது அந்த நடராஜ் என்டர்பிரைசஸ், முதல்ல உள்ள நடராஜ் என்டர்பிரைசஸ் கும்பகோணம் அப்படின்னா, ரெண்டாவது உள்ள நடராஜ் என்டர்பிரைசஸ் அடையாறு, நடராஜ் என்டர்பிரைசஸ் அடையாறு அப்படின்னு போட்டுக்கணும். சேமாக நீங்கள் நடராஜ் என்டர்பிரைஸ்னு கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி டெட்ராஸ் நுங்கம்பாக்கம்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன்னா எகைன் அதே பேரில் கிரியேட் பண்ண முடியாது, ஒரு லெட்டராவது டிஃப்ரெண்ட் இருக்கும், அப்போ தான் கிரியேட் ஆகும். இது காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. Ctrl+V, V ஃபார் விக்டரி, V ஃபார் விக்டரி. காப்பி பண்ண C, காப்பி C, Ctrl+C. பேஸ்ட் பண்ண Ctrl+V, விக்டரி. ஓகேவா? அந்த மாதிரி இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த சம்மை நீங்கள் போட முடியும் ஈஸியாக. அதில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்ன ஆர்டர் கொடுத்துருக்கேன், யாராவது கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த சம்மில் ஒரு ஆர்டர் இருக்குது, என்ன ஆர்டர் இருக்குதுன்னு பாருங்கள். பாரிஸ், ஃபோர்ட்டு, பார்க்கு, எக்மோர், சேட்பட், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வெஸ்மாம்பலம், சைதாப்பேட்டை, கிண்டி. இது என்ன ஆர்டர்னு சொல்லுங்களேன் யாராவது. என்ன ஆர்டர்னு தெரியுதா? ஸ்டேஷன் வந்து லைனாக இருக்குது, பார்த்தீங்களா? அதில் ஸ்டேஷன் வந்து லைனாக இருக்குது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதை கூட நான் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்றப்ப, இதுதான் வந்து நான் சம் கிரியேட் பண்ணும்போது உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பேன். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சென்னை பீச்சிலேருந்து தாம்பரம் வரைக்கும் வரிசையாக என்னென்ன ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது இந்த சம் போட்டால் உங்களுக்கு தெரிய வரும். அதான் இந்த சம்மோட பியூட்டி. ஒவ்வொரு சம்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி நிறைய வைப்பேன். ஓகேவா? நான் வந்து ஒவ்வொரு சம்லேயும் இந்த மாதிரி பியூட்டிஸ் நான் வச்சுருவேன். ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போதே இன்னொரு விஷயம். மீனம்பாக்கம், டெட்டாஸ் திரிசூலம், மீனம்பாக்கத்துக்கு அடுத்து திரிசூலம், டெட்டாஸ் பல்லாவரம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு ஒர்க்கு பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்க போகிறோம், என்ன இன்ட்ரெஸ்ட். ஸோ சென்னை பீச்சில் ஆரம்பித்து தாம்பரம் வரைக்கும் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினாரியோ மேனேஜ்மெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பிட்டு வடபழனி,
போரூர் கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் மல்டிபிள் மோடில் பண்ணும்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணாதீங்க, என்டர் எடுத்து கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஏன் என்டர் கொடுத்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஏக்கு பதிலாக வேறு ஏதாவது கை தவறலாம் பண்ணால் செஞ்ச வேலை வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். சென்னை டேட்டா ஸ்டீல என்னென்ன குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, டிஃபால்ட்டாக என்ன குரூப் இருக்குது, என்னென்ன குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. க்ரியேட் பண்ண குரூப்பை பார்க்கணுன்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் குரூப்பு, இதில் ஆல்ட்டு ஹெச், மல்டி ஆல்டரில் சென்னை டேட்டாஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா சென்னை டேட்டாஸ்க்கே நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா குரூப்பும் லிஸ்ட் ஆகிடும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், குரூப்பு, ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி ஆல்டர், சென்னை டேட்டாஸ். இப்போ வந்து என்னென்ன குரூப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா ஆல் ஐட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குரூப் இருக்கோ எல்லா குரூப்பும் வரும். ஏற்கனவே ஒரு 28 குரூப் இருக்குது, அது இல்லாமல் நாம் க்ரியேட் பண்ண 21 குரூப், மொத்தம் 50 குரூப் வந்தாச்சு. ஓகேவா? அடுத்தது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்பை ஆல்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டாஸ் கும்பகோணம்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன் சிங்கிளில், அதை டெட்டாஸ் திருச்சின்னு ஆல்டர் பண்ணுறேன். எப்படி? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் குரூப் க்ரியேட் பண்ண என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு குரூப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், டெட்டார்ஸு கும்பகோணம் அப்படின்னு ஒரு குரூப், இதை வந்து என்ன பண்ணுறேன் சென்னை டெட்டாஸ் அப்படிங்கிறது கீழே குரூப் பண்ணிட்டேன். இப்போ டெட்டார்ஸ் கும்பகோணம் அப்படின்னு ஒரு குரூப்பு, அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் தவறுதலாக சென்னை டேட்டாஸில் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சென்னை டேட்டாஸுங்கிறது கிடையாது, அது ப்ரைமரி சன்ரி டேட்டாஸில் கொண்டு வரணும். அதை நான் எப்படி கொண்டு வர போகிறேன், எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா, ஆல்டர் வந்து பொதுவாக 2 மோடில் இருக்குது. ஒன்று சிங்கிள் மோட், இன்னொன்று மல்டிபிள் மோடு. நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி ஆல்டர் பண்ணுறதுக்கும் சரி சிங்கிள் மோடு மல்டிபிள் மோடு 2 மோடு இருக்குது. மல்டிபிள் மோடுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வழியாக வரணும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆல்ட் ஹெச். சிங்கிள் என்ட்ரி மோடு கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர். இப்போ எப்படி ஆல்டர் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர், எதை ஆல்டர் பண்ண போகிறோம், குரூப்பு, அதில் எந்த குரூப்பு, கும்பகோணம்னா கேயுஎம் அப்படின்னு போட்டால் போதும், நீ ஃபுல்லாக தேடலாம் வேண்டாம். ஏதோ ஒன்று ஒரு கேட்சிங் பாயிண்ட், ஒரு வேர்டு அல்லது ஒரு சென்டென்ஸ், அது இருக்கிற ஒரு கேட்சிங் பாயிண்ட் 3 லெட்டர் போட்டால் போதும், ஃபில்டர் ஆகி வந்துடும் கும்பகோணம். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சென்னை டேட்டாஸ் கிடையாது, எஸ்கேப் கொடுத்து அண்டர் சன்ரி டேட்டாஸ் அப்படிங்கிறது கீழே வரணுமா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ டேட்டாஸ் கும்பகோணம் அண்டர் சன்ரி டேட்டாஸ், எப்படி சென்னை டேட்டாஸோ அந்த மாதிரி கும்பகோணம் டேட்டாஸ் தனியாக வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு சார் இப்போ இந்த கும்பகோணம் டேட்டாஸ்ன்னு க்ரியேட் பண்ணல, அந்த டேட்டாஸ் எனக்கு வேண்டாம் சார், கும்பகோணத்தில் ஆளே இல்லை, நான் தவறுதலாக க்ரியேட் பண்ணிட்டேன், வேண்டாம், டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் டி என்டர். இது வந்து நாட் ஓன்லி குரூப்பு, லெட்ஜர் டெலீட் பண்ணுறதுனாலும் ஷார்ட்கட் கீ ஆல்ட் டி, அதாவது கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் ஆல்ட் டி. அதில் போயிட்டு நீங்கள் குரூப்பையும் டெலீட் பண்ணலாம், லெட்ஜரையும் டெலீட் பண்ணலாம். லெட்ஜர் வித் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா டெலீட் ஆகிடும். பட் எந்த லெட்ஜர்லையாவது அல்லது குரூப்லையாவது டிரான்சாக்ஷனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு லிங்க் இருந்தாலோ அப்போ உங்களால் டெலீட் பண்ண முடியாது. பாக்கி நேரத்தில் நீங்கள் டெலீட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் இம்பேக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை டெலீட் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் டெலீட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு குரூப்பை எப்படி டெலீட் பண்ணுறது, கும்பகோணம் குரூப்பு வேண்டாம், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் குரூப்பு, செலக்ட் குரூப், எந்த குரூப் வேண்டாம், இந்த கும்பகோணம்ங்கிற குரூப் வேண்டாம், செலக்ட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் டி என்டர், ஆல்ட் டி என்டர், அவ்வளோதான், ஆல்ட் டி என்டர் போதும். ஆல்ட் டி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து சிங்கிள். மல்டிபிளில் நீங்கள் டெலீட் பண்ண முடியாது, ஆல்டர் வேணால் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிள் இருக்குது, மல்டிபிளில் நீங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதில் குரூப்பில் ஆல்ட் ஹெச் மல்டி ஆல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து சென்னை டேட்டாஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னா டெலீட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் இருக்கிற பேரை வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆல்டர் பண்ண முடியும், அவ்வளோதான். டெலீட் பண்ணணுன்னா சிங்கிளாக தான் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன், ஒரே வழி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் நம்ம
how to create group, how to alter the group, single mode, multiple mode, and how to delete the group அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நாம் ரெண்டாவது பார்ட்டாக இன்றைக்கி how to create ledger அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.